பெருந்தமிழர் ஐயா கிருஷ்ணகுமார் அவர்கள். கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களாக வணங்கி வரவேற்று நம்மாழ்வார் அவர்கள் ஏன் போற்றுவதற்குரிய பெரிய மனிதராக இந்த உலகத்திலே திகழ்கின்றார்கள் என்றால், நாமெல்லாம் சிந்திப்பது நினைப்பது வளத்தோடும் நலத்தோடும் இந்த நிலத்திலே இந்த மண்ணிலே நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் நம்மாழ்வார் அவர்கள் இந்த மண் வளத்தோடும் நலத்தோடும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சிந்தித்தவர். இந்த மண் வாழ வேண்டும் என்று சிந்தித்த பெருமகனாவார். சாதாரணமாக இந்த உலகத்திலே நம்மை போன்ற ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து தன்னுடைய கல்வி அறிவாலும் அனுபவ அறிவாலும் சமூகத்தை புரட்டி போடக்கூடிய புரட்சியாளராக உருவாகியதற்கு காரணம் அவர் மனதிலே கள்ளம் கபடம் என்று சொல்லக்கூடிய கலை இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு நாடு பூரா பயிர்கள் இல்லை, கலைகள் தான் இருக்கின்றது. அரசியல் துறையிலே கலை இருக்கின்றது, கலைத்துறையிலே கலை இருக்கின்றது, ஆன்மீகத்திலே கலை இருக்கின்றது, எல்லா வியாபாரத்திலே வணிகத்திலே எல்லா இடத்திலும் பரவி கிடைக்கின்றது கலை. இவைகளை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தெளிவாகவும் ஒழுக்கமாகவும் முடிவெடுக்க வேண்டும். அப்பதான் களை எடுக்க முடியும். ஐயா அவர்கள் அரசியல் தத்துவமாக இந்த மண்ணிலே விதைத்தது அடிப்படை மாற்றம். இது அரசியல் மாற்றம் அல்ல, அடிப்படை மாற்றம் என்று சொன்னார்கள். நீங்க தரிசன இடத்துல போய் பாத்தீங்கன்னா வெறும் கோரப்புள்ளாவே இருக்கும். அதை முழுசா உழுது விட்டு புதுசா விதை விதைச்சு திருப்பி அதை பயிர் செஞ்சு நடுறது போல இந்த அரசியல் சமூகத்திலே திமுக, அண்ணா திமுக இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் எல்லாம் முழுசா அழிச்சிட்டு தமிழ் தேசிய அரசியலை செம்மையாக செய்து அதை செழிப்பாக வளர்த்து வரக்கூடிய ஒப்பற்ற பெருந்தலைவர் ஐயா சீமான் அவர்கள் இந்த சமூகத்திலே களையெடுக்கக்கூடிய கடையெடுப்பாளராக நமக்கு முன்னே தோன்றி இருக்கின்றார்கள். ஒரு உண்மை வேணும் மனிதனுக்கு. பாரதி போனா ஒருத்தன் தெய்வத்தை பார்த்திருக்கியா பாரதின்னு கேட்டான். தெய்வத்தோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எதுனா தெய்வம்னு கேட்டான். மனைவி அவருடைய மனைவி செல்லம்மா வந்தாங்க. அந்த அம்மா தெய்வமா இருக்குமோன்னு பார்த்தான். அது மனைவிப்பா. வைத்திருந்த நூல்களை பார்த்தான். அது தெய்வமாக இருக்குமா என்று இல்லை. இவைகள் என்னுடைய குருநாதன், என்னுடைய ஆசிரியர். எதை தெய்வம் என்று சொல்லுகின்றாய்? உண்மையின் பேர் தெய்வம். அப்ப கும்பிடுறதெல்லாம் மற்றும் ஓதிடும் தெய்வங்கள் பொய்யென கண்டீர். உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழுகின்ற பொழுதுதான் பாப்போ சிவஞானம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? கொள்கைவாதியாக தத்துவவாதியாக இருக்க வேண்டும். உதயநிதி மாதிரி ஸ்டாலின் மாதிரி இருக்கக்கூடாது, உளறிட்டு இருக்கக்கூடாது. தத்துவவாதிகளாக உண்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு செழிப்பெறும் என்று சொன்னான். அந்த உண்மையை மனதிலே உண்மையை கொண்ட காரணத்தினால், தூய்மையை கொண்ட காரணத்தினால் அன்பு மேலோக்கி மக்கள் மீது இரக்கமும் அன்பும் வந்தது. அதனாலதான் நலம் நஞ்சாகின்றது, காற்று மாசுபடுகின்றது, உண்ணுகின்ற உணவு விஷமாகின்றது என்று ஒரு சாதாரண மனிதன் தவிப்பதற்கு காரணம் அவன் எல்லா மக்களிடத்திலும் அன்பு வைத்திருந்தான். அதாவது காரணம். உண்மை ஒரு சின்ன உதாரணம். இப்ப இந்த நார்த்தங்குருவின்னு ஒரு குருவி நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கால் இல்லாத குருவி இருக்கு வருது. இப்ப சிலது 2 காலும் இல்லாம வருது. என்னன்னு கேட்டா நம்ம இந்த நஞ்சு அடிக்கிற பாருங்க பூச்சி மருந்து. அந்த பூச்சி மருந்திலே பாதிக்கப்பட்ட புழுக்களை தின்றுவிட்டு அது முட்டையிடுகின்ற பொழுதே, கருவாக இருக்கின்ற பொழுதே அந்த பறவைகள் ஊனமாக மாறுகின்றது. பிணந்தின்னி கழுகுகள் இல்லை, ஏன் இல்லை என்று மருத்துவர்களை கேட்கின்ற பொழுது அது என்னமோ இல்லைங்கிறான். ஆனால் ஒரு வனத்துறை அதிகாரி சொன்னார், மாட்டுக்கு இந்த மருத்துவத்தை கொடுத்த டெராமைசின் சொல்லி மருந்துகளை ஏற்றி அது இறந்த பிறகு கொண்டு போய் வயல்வெளியிலே போடுகின்றான். அந்த கரிகளை திங்கின்ற காரணத்தினால் அந்த பிணந்தின்னி கழுகுகள் முற்றும் முதலுமாக அழிந்தது என்றான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பால், பச்சை பிள்ளைக்கு நீ பால் கொடுக்க முடியாது.
என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, தாயும் பால் கொடுக்க முடியாது, தாய்ப்பால் விஷம். பாக்கெட்டு பால் வாங்கி கொடுக்க முடியாது, பாக்கெட்டு பால் விஷம். இது போன்ற இந்த வணிகத்துறையிலே இருக்கக்கூடிய தீமைகளை, களைகளை களைய வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நாம் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் உண்மையும் நேர்மையுமான செயலாக இருக்க வேண்டும். பணத்திற்கு வாக்கு செலுத்துவது குற்றம், பணத்தை கொடுத்து வாக்கு பெறுவது குற்றம். அரசியலிலே மாற்ற வேண்டும், அந்த என்ன மாற்ற வேண்டும்? தூய்மையும் நேர்மையும் உண்மையும் மிக்கவர்களாக அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் என்பதை நம்மாழ்வார் அவர்கள் சொன்னார்கள். தந்தி டிவியிலே ஐயா அவர்களோடு ஒரு நேர்காணலில் ஏற்பட பேசி இந்த நிகழ்ச்சியிலே பேசுகின்ற பொழுது, நம்ம நாட்டில் இருக்க பிரதமர், திட்டக்குழு அதிகாரிகள்லாம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்ணப்பட்டவன் என்று துணிவாக பேசுகிறார். ஒரு வயோதிகமான ஒரு கிழவன், ஒரு விவசாயி, ஒரு இந்திய ஒன்றிய தேசியத்தினுடைய ஆளுமை மிகுந்த சக்திகளை தூக்கி எறிந்து பேசுகின்றார் என்று சொன்னால், அந்த மனமும் அந்த மனதில் உள்ள வலிமையையும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நெல்லை வளர்க்க வேண்டும், பயிரை வளர்க்க வேண்டும், தானியங்களை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவைகளில் மட்டும் களை எடுத்தால் பத்தாது, சமூகத்திலும் களை எடுக்கப்பட வேண்டும் என்று சிந்தனையை இந்த மண்ணுக்கு விதைத்தவர். வள்ளுவன் சொன்னார், ஒரு பயிர் நிலம் இருக்குன்னு வச்சுங்க, கூலம்னு சொன்னா தானியங்களுக்கு கூலம்னு பேரு, தானியங்களுக்கு கூலம்னு பேரு. அந்த கூலங்களை விளைப்பத தானியங்கள் விளைவதனால் அந்த பயிருக்கு கூழ்னு பேரு. கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களை தட்டதன் அறிவேர் என்று சொல்றான். ஒரு விவசாய நிலத்திலே எப்படி களைகளாக இருக்கக்கூடியதை நாம் பிடுங்குகின்றோமோ, அதுபோல் அரசியலிலே தீய சக்திகளாக இருக்கக்கூடியவர்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான சமூகம் அமைய வேண்டும். அதற்கு மக்கள் நல்ல முறையிலே சிந்தித்து நேர்மையான தூய்மையான அரசை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும். நம்ம பேர் சொல்ல எல்லா கட்சிக்காரனும் சொல்றான் 200 சீட்டு ஜெயிப்பேன், 200 சீட்டு ஜெயிப்பேங்கிறான். இந்த 35 யாரு ஜெயிக்க போறான்னு தெரியல. 200 சீட்டு ஜெயிக்கிறேங்கிறான். நான் சொல்லுகின்றேன், 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி இயக்கம் தமிழகத்திலே நாம் தமிழர் கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்சி தான். இந்த கட்சியினுடைய ஒப்பற்ற பெருந்தலைவன் செந்தமிழன் சீமானவர்களுடைய தலைமையிலே இந்த தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணிலே வருகின்ற 2026 ஆண்டு நிச்சயமாக வெற்றி பெறும். அடிப்படை காரணம் ஏதோ இந்த எல்லாம் சொல்றான், எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 20%, 30% சதவிகித கணக்குகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சதவிகித கணக்குகளுக்கு அப்பாற்பட்டு நின்று, சதவிகித கணக்குகளுக்கு அப்பாற்பட்டு நின்று இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். 1% பெற்றது, மறுதேர்தலில் 2% பெற்றது, பிறகு 3% பெற்றது, இப்பொழுது 8, இது 16 அல்ல 32 மாறும். 2 கோடி வாக்குகளை பெற்று வருகின்ற 26வது ஆண்டிலே 2 கோடி வாக்குகளை பெற்று தமிழகத்திலே அசைக்க முடியாத மாபெரும் அரசியல் கட்சியாக, ஆட்சியை நிறுவக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளரும். இது நம்மாழ்வாருடைய லட்சியமும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய லட்சியமும் கனவுகளும் பலிக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.